ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 முட்டையை வந்து ஃபஸ்ட்டு வேக போட்டுக்குவோம். இப்போ இதில் ஒரு 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா சப்பாத்தி மாவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்க வேண்டியது. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைய வேண்டியதான். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இந்த மாவை வந்து பிணைஞ்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, இது வந்து ஹாட் வாட்ரு ஊற்றி கொஞ்சமாக மாவு பிணையணும். அதுக்கு தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கலாம் இல்லை, கொஞ்சம் லைட் சூட்டோடு இருந்தால் போதும். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ அதை திருப்பி ஒரு 2 தடவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்குவோம். அப்போ தான் மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நல்லா மாவு பிணையிறோமோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அது வந்து அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதை நல்லா ஊறட்டும். இப்போ இதுக்கு வந்து ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், எல்லாம் நல்லா வந்து வதங்கணும். ஆனியன்லாம் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு, காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் பண்ணுற இந்த இதுக்கு வந்து நம்ம அதிகமாக எந்த தண்ணியுமே ஊற்றுறதில்ல. எண்ணெய் மட்டும் ஊற்றி சோம்பு வெங்காயம் போட்டு நல்லா அதை வதக்கணும். இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதையும் நல்லா அப்படி வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் பட்டர், இதில் 2 ஸ்பூன் ஆயில், இதை ஊற்றி கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ மாவை வந்து குட்டி குட்டி பவுலாக ரெடி பண்ணி சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும். கொஞ்சம் தின்னாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு 4 சைடு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி முட்டை பப்ஸ் ஷீட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ இது மேலே நம்ம ஏற்கனவே இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பேஸ்ட்டை வந்து அது மேலே வந்து அப்ளை பண்ணணும்.
இது ஸ்பூன்லலாம் தடவினா சரி வராது. கையில் எடுத்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமுமே நல்லா நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும். இது மேலே ஒரு ஷீட்டை வச்சிடணும். அது மேலேயும் இந்த பேஸ்ட்டை வந்து இது மேலே நல்லா அப்படியே தடவி விட்டுறணும். எல்லா பக்கமுமே நல்லா அப்படி ஈவனாக தடவி விட்டுட்டு இது மேலே நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆனியன், அதை வந்து இது மேலே கொஞ்சம் வைக்கணும். இப்போ முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணி அதில் ஒரு பீஸை மட்டும் இது மேலே வச்சு இந்த சைடும் ஒரு ஹோல் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஹோல் பண்ணி வச்சிடணும். இதே மாதிரி எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லாமா இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் இப்போ வந்து முட்டையை நல்லா அடித்து ஒரு பவுலில் முட்டையை நல்லா அடித்து ரெடி பண்ணிவிட்டு அதை ப்ரஷ் வச்சு இது மேலே ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணணும். அப்போ தான் கோல்டன் கலரில் வரும். இதே மாதிரி எல்லா பப்ஸுக்கும் நம்ம ரெடி பண்ணிடணும். இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஸ்டாண்டு போட்டு அது மேலே இந்த பிளேட்டை வச்சு விசில் எதுவும் வைக்காமல் இதே மாதிரி அப்படி போட்டு விட்றணும். பெல்ட் எதுவும் போடக்கூடாது. சூடான பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு, முட்டை பப்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.